இந்த கிளாஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசார்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 16 பேஜ் கேட்லாக் ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. ராயல் ஹெவன் கிளப்பன் ரெசார்ட்ஸ் அப்படின்றது தான் இவங்க கொடுத்த வேர்டு. ஸோ இந்த இதை வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு லோகோ க்ரியேட் பண்ணணும். அப்போ ராயல் ஹெவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல போல்டான ஃபாண்ட்டும், கிளப்பன் ரெசார்ட்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி ஃபாண்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எதுக்காகனா, நம்ம வந்து கொடுத்த பேக்ரவுண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்ட் பேக்ரவுண்டாக நம்ம கொடுத்தனால, ஒரு உடன் ஸ்டைலில் கொடுத்தனால அந்த லெட்டர் ஸ்டைலும் அதே மாதிரி கொடுக்க வேண்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோவில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் காமிச்சிக்கிறோம். அந்த ஹில்ஸ் எதுக்காகனா, அந்த ரெசார்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஹில்ஸ் சைடில் வந்து பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ். ஸோ அதனால நம்ம அந்த கொஞ்சம் ஹில்ஸ் அப்படின்றதையும் இந்த லோகோவில் கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ வாட்டர் அண்டு இந்த ஸ்கை காமிச்சிட்டு இந்த லோகோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட கலர்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸு இது எல்லாமே நம்ம லோகோவில் செய்யும்போது நமக்கு அதுக்கான கொண்டு வந்துடணும். ஸோ இந்த லோகோ எப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னா, இதுக்கான ஒரு ஷேப் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ரஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஷேப்ஸ் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். என்வலப் டூல் எடுத்து இந்த ஷேப் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்சர் ஃபில்லில் போய் நீங்கள் இந்த உடன் டெக்ஸ்சர் நம்ம எடுத்துக்கலாம். இதே டெக்ஸ்சர் நம்ம இங்கே இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஐட்ராப்பர் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் இங்கே வந்துடும். ஸோ இது போல் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேக்ரவுண்டாக, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வச்சுக்கிறோம். அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உள்ள ஹில்ஸ் மாதிரி ஒரு ஷேப்ஸ் கொண்டு வந்துக்கிறோம். 3 ஷேப்ஸ் கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு அவுட்லைன் வந்து சுற்றிலும் ஒரு அவுட்லைனும், ஆர்டிஸ்டிக் மீடியாவிலேருந்து ஒரு அவுட்லைனும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபாண்ட் லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக என்ன மாதிரி வேணும் அப்படின்றத இந்த லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த லோகோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜுக்கும் தகுந்த மாதிரி நம்ம கீழே அதுக்குரிய கேப்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அதோட சைஸஸ் என்னவா இருக்குன்னா, எந்த மாதிரி சைஸில் நம்ம இதை கொண்டு வரணும் இந்த கேட்லாக் அப்படின்றது பார்க்குறோம். இது வந்து A4 சைஸில் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு A4 சைஸ் என்ன சைஸ், இப்போ நீங்கள் எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 210க்கு 280 வச்சுக்கிறோம். ஸோ ஒரு சைஸை வந்து நம்ம 210க்கு 280 சைஸ். ஸோ இது கொடுத்துட்டு இந்த சைஸ் கொடுத்துட்டு இந்த இது லாக் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொபோஷனேட்டாக தான் வரும். அது லாக் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 280, 210, 280 அந்த சைஸில் நான் ஒரு பேஜ் கொடுத்துட்றேன். இதில் தான் நான் அந்த சைஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லோகோ நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு லைட்டாக ஷேடோ கொடுத்து இதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸையும் நம்ம இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இந்த லெட்டர்ஸையும் நீங்கள் இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணி C கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஷேப்ஸ் அதே மாதிரி க்ரியேட் பண்ண ஷேப்ஸும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்றது. தனித்தனி ஷேப்ஸ் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த கிரேடியன்ட் ஃபில் மட்டும் மாற்றிக்கிறேன். இதில் வந்து கிரேடியண்ட்டில் இதில் வேறு மாதிரியும் இதில் வர மாதிரியும் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்குறோம். அதே போல் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ அந்த கிரேடியன்ட் ஃபில் மட்டும், அந்த ஃபவுண்டைன் ஃபில் அதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருது. அதே போல் நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோஷாப்லேருந்து டவுன்லோட் பண்ணி, கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்
நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது இது எங்கெங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அதுக்குரிய ஒரு வெல்கம் லெட்டர்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கலர் நம்ம கொடுக்கும்போது, இது க்ரீன் கலர் கொடுக்கும்போது அதோட கண்டினியூட்டி அடுத்த பேஜில் அதோட கண்டினியூட்டி வரணுன்றதுக்காகவே அந்த க்ரீன் கலரும் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் வெல்கம் அப்படின்ற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்டைலில் உள்ள ஒரு லெட்டர் ஃபாண்ட்டு. ஸோ இது மூலம் நம்ம கேப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்த அந்த கேப்ஷனுக்கு மேட்சாகவே இங்கே ஒரு கேப்ஷன்ஸும் இதில் ஃப்ரண்ட்டில் இங்கே கொடுத்துக்கிற அந்த கேப்ஷனுக்கு ரிலேட்டடாகவே இங்கேயும் ஒரு கேப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், எங்கெங்கே ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன ஃபோட்டோஸ் கொடுத்துக்கிறாங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அது போக அவங்க கொடுத்த கண்டென்ட் நம்ம வந்து அதுக்குரிய கண்டென்ட்டும் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த பேஜாக நம்ம வரும்போது க்ரீன் கலர் வந்து அடுத்த பேஜாக வரும்போது இதோட கண்டினியூட்டிக்கு நான் இந்த ப்ளூ இங்கே நான் இங்கே டச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் மேக்ஸிமம் ப்ளூ இருக்கிறனால, ஸோ நீங்கள் அடுத்த பேஜ் நீங்கள் திரும்பும்போது உங்களோட நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த பேஜ் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்காது. ஸோ இதில் நான் கொஞ்சம் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அந்த க்ரீன் கலர் நீங்கள் அடுத்து போகும்போது க்ரீன் ஷேடில் ஒரு கலர்ஸ் அடுத்த கலர்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு பேஜும் இப்போ ரெண்டு பேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 பேஜில் ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபோட்டோஸ் ப்ளேஸ் பண்ணி அந்த கார்டு அதே போல் தனியாக டிசைன் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ ஃபோட்டோ பிளேஸ்மெண்ட் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி ஃபோட்டோ பிளேஸ்மெண்ட், பேக்ரவுண்ட் கலர்ஸ், இதுதான் நமக்கு இங்கே கவனிக்க வேண்டியது. மெயினாக வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா லேஅவுட்ஸ். ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அந்த லேஅவுட்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். லேஅவுட்ஸ் ஆன அந்த கேப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம அதுக்கு ரிலேட்டடாகவே கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 16 பேஜ் பண்ணும்போது அதுக்குரிய அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ண பேஜஸ் இது எல்லாமே. ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கட் அவுட் பண்ணிவிட்டு பிஎஸ்டி ஃபைலாக சேவ் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். அதுபோல் இது எல்லாமே தனித்தனி இமேஜாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஷேடோ கொடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணுறது வந்து பவர் கிளிப் மூலமாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி கலர் கரெக்ஷன்ஸ் மற்ற எடிட்டிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடுறோம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து இம்போர்ட் கொடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லேஅவுட் நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரிண்ட் நீங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிரிண்ட் ஃபைலாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல் பேஜஸ் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி வைக்கணும். இப்போது கடைசி பேஜும் லாஸ்ட் பேஜும் இது வந்து ஃபஸ்ட் பேஜாக இருக்குது, ஓப்பனிங் பேஜ் இது கடைசி பேஜ். ஸோ ரெண்டு பேஜும் நம்ம கிளப் பண்ணணும். அதே போல் செகண்ட் பேஜ் வெல்கம் பேஜும் கடைசிக்கு முந்தின பேஜும் இங்கே செட் பண்ணிக்கிறோம். ஸோ இது போல் ரிவர்ஸாக நீங்கள் டம்மி போட்டு அதை வந்து நீங்கள் கிளப் பண்ணும்போது தான் இது என்ன ஆகும், பிரிண்டிங்கில் வந்து பிரிண்ட் பண்ணி சென்டர் பின்னிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரிண்டிங்கில் வந்து இதெல்லாம் மேட் ஃபினிஷிங் வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். மேட் எஃபெக்டில் வரக்கூடிய ஃபோட்டோஸை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே வச்சு இது வந்து ஃபைனல் ஃபைல், பிரிண்ட் போகிறதுக்கான ஃபைனல் ஃபைல். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறப்போ கவனிக்க வேண்டியது கலர்ஸு அண்ட் லேஅவுட்ஸு, அந்த கேப்ஷன்ஸ், லோகோ டிசைன்ஸ், இது எல்லாமே சைஸஸ், இது எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு கேட்லாக் நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நீங்கள் தொடர்ந்து கன்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ